ஹலோ, வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா சூப்பரான ஒரு வெஜிடபிள் குருமா செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க. பட்டை வகைகள் போடுறேன் பாருங்க. சீரகம் போடுறேன். வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. ரெண்டு பச்சை மிளகாய் போடலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாங்க. பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளோ பேஸ்ட் போட்டால் தான் கொஞ்சம் குருமாவும் நல்லா டேஸ்ட் ஆகும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் அரைச்சிருக்கேங்க. வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி போட்டால் குழம்பு கூட கிடைக்கும், குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வெளியே வேலை ஒரே சத்தமாக இருக்குது, அதனால் நான் பேஸ்ட் சரியாக கேட்கறது தெரியல. கொஞ்ச நேரம் எண்ணெயில வதக்குங்க. பீன்ஸ் கேரட் போடலாங்க. பாருங்க, பீன்ஸ் கேரட். உருளைக்கிழங்கு போடலாம். அப்படியே கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். காய்கறி வதங்கும் போது கொத்தமல்லி போட்டுக்கிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். உப்பு போடலாம். சுத்தண்ணியில மஞ்சள் போட்டு கழுவிட்டு போடணுங்க. காலிஃப்ளவர்ல பூச்சி இருக்கும், நல்லா நீ சுத்தமா கழுவிட்டு போடணும். மஞ்சள் பொண்ணு பாருங்க, ஓரளவுக்கு வெந்துருச்சு. பாருங்க, ஓரளவுக்கு வெந்துட்டு கரம் மசாலா போடலாம். இது கரம் மசாலா பொடி, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, இப்போ தக்காளி போடுங்க. கொஞ்சம் வேகட்டாங்க. பாருங்க, கருப்பு கொண்ட கடலை வேக வச்சுட்டு இப்போ இதை போட்டுக்கலாம். பாருங்க, அரைச்ச தேங்காவை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம்.
குருமா வந்து இந்த கெட்டி பதம் இருந்தால் போதும். பாருங்க பாருங்க, இப்போ கருவேப்பிலை போடலாம். பயிர்லையும் காய்கறிலையும் உப்பு போட்டுக்கங்க. மறுபடியும் போடும்போது பார்த்து போட்டுக்கணும், கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டங்க. பாருங்க, வெஜிடபிள் குருமா ரெடி. பாருங்க, வெஜிடபிள் குருமா ரெடி. இது உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும். கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சிக்கங்க. நல்லா வெந்துச்சுங்க. வெஜிடபிள் குருமா ரெடி. இது உங்கள் வீட்லேயும் எல்லாரும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ருசியாகவும் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாதத்தில், சப்பாத்தியில், பூரியில் எல்லாத்துலேயும் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்லாம். குழம்புல நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு, பூரிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.